எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இப்போ 60 நாளில் இந்த குரூப் 4 எக்ஸாமை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்ற வித்தையை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2A எக்ஸாம் எழுதி அதுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப நாளாக படிக்காமல் ஒரு வருஷமாக கேப் விட்டு இப்போ ரொம்ப ஷார்ட் டேஸ் தான் இருக்குது, இதில் எப்படி நான் முடிக்க முடியும் அப்படின்றவங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இதுங்க. ஸோ ஏற்கனவே படிச்சுட்ருக்கீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது யூஸ்வலாக குரூப் 4 படிக்கிறவங்க. ஸோ இது வந்து பர்டிகுலராக இந்த குரூப் 2A எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த 15,000 பேரில் ஒரு 6,000 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். மீதி ஆளுங்களுக்கு வேலை கிடைக்காது இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கான முக்கியமான வீடியோ. ஸோ நீங்கள் தோத்துட்டீங்க, ஆனாலும் தோற்ற இடத்துல திருப்பி ஜெயிச்சு காமிக்கணும். இல்லைன்னா மகாபாரதத்தில் வர கர்ணன் மாதிரி சாகிற வரைக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு டைம் செத்துட்ருப்பீங்க. சரிங்களா? இதுலேருந்து மீண்டு வரணும். நம்ம வந்து படித்தா மட்டும்தான் இதிலேருந்து மீண்டு வர முடியும். வேறு எந்த வழியும் நமக்கு கிடையாது. சரிங்களா? புக் எடுத்தால் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும், 2வது நாள் கஷ்டமாக இருக்கும், 3வது நாள் கஷ்டம் கொஞ்சம் குறையும். வாழ்க்கை அப்படி தான் கடந்து போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? உங்களுடைய துன்பமும் சரி இன்பமும் சரி. இப்போ குரூப் 1 ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவர் அந்த ரிசல்ட்டை பார்க்குறப்ப இருக்கக்கூடிய ஹாப்பினஸோடு தான் வாழ்நாள் முழுசாக இருப்பாருங்களா? கண்டிப்பாக அது எல்லாமே குறையும். அதே மாதிரி தான் தோல்வியும். சரிங்களா? தோல்வி ரொம்ப ரணமாக இருக்கும். உங்களுடைய மெச்சூரிட்டி அப்படின்றது அந்த தோல்வியை வந்து கண்டிப்பாக மாற்றும். ஸோ மெச்சூரிட்டி அப்படின்றது நீங்கள் வளர்த்துக்கிறது தான் அது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த நாட்களில் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோங்க. என்னென்னா இதில் வந்து 85% ஆஃப் கொஸ்டின் மொத்த கேள்விகளில் டிஎன்பிசி குரூப் 4 85% வந்து ஸ்கூல் புக்கில் தான் கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 170 கொஸ்டின்ஸ் நம்மளால் போட்ட முடியும். நீங்கள் ஒரு 168 போட்டிருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து குரூப் 4 பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ 170 கொஸ்டின் ஸ்கூல் புக்கிலேருந்தே வருது. மீதி 30 கொஸ்டினில் நம்ம ஃப்ளூக்கில் போட்டால் கூட ஒரு 5-6 கொஸ்டின், அதிகபட்சமாக 10 கொஸ்டின் கூட வந்துடும். ஸோ ஸ்கூல் புக் தான் முக்கியம். ஸ்கூல் புக்கை நல்லா தெளிவாக படிங்க. நான் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி 8th 9th 10th சோஷியல் சயின்ஸ் ரொம்ப நல்லா படிங்க. எடுத்தோடனே 6th 7th அப்படின்ட்டு ஆரம்பித்தா ரொம்ப போரிங்காக இருக்கும். 10வதுலேருந்து கூட ஆரம்பிங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புக்கை வந்து நீங்கள் வந்து ஆனந்த விடன் குமுதம் படிக்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிங்க. படிச்சுட்டு நோட்ஸ்லாம் எடுக்க டைம் கிடையாது. அதை தூக்கி எறிஞ்சிட்டு மார்க்கெட்டில் நிறைய கைடு இருக்குது. சுறா, பட்டு, கணியன், புத்தா அப்படின்ட்டு எல்லோரும் ஸ்கூல் புக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின்ஸாக போட்டிருக்காங்க. ஒரு பாடத்துலேருந்து 100 கொஸ்டின், 150 கொஸ்டின், 200 கொஸ்டின் அப்படின்ட்டு. ஸோ புக்கை நீங்கள் ஒரு டைம் நல்லா வாசிச்சுட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு திருப்பியும் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப எந்தெந்த ஆன்சருக்கு உங்களுக்கு விடை தெரியுது. இப்போ 1 2 3 அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் 1 கரெக்டாக போட்டிருப்பீங்க, 2 கரெக்டாக போட்டிருப்பீங்க, 3க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியாது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு வந்துடுங்க. ஸோ நீங்கள் 2வது டைம் படிக்கிறப்ப இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் படித்தாவே போதும். ஸ்கூல் புக் பெருசாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 3வது கொஸ்டின் தெரியலனா அதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டா போதும். ஸோ இப்படி தான் நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுதான் சிலபஸ் அப்படின்றதுக்குன்னா நம்ம உட்காந்து நம்ம இன்னும் யோசிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு செயல் திட்டம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் வரணும். சரிங்களா? ஸோ 9th 10th சயின்ஸ் மட்டும், சயின்ஸ்லேருந்து நமக்கு ஒரு 7-8 கொஸ்டின், அதிகபட்சமாக 10 கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு 9th 10th புக்கே போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ 10 கேள்வி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக 5 கேள்விக்கு உங்களுக்கு அதுக்கு பதில் தெரியும். மீதி ஒரு 2-3 கேள்வி யாருக்குமே தெரியாது. மீதி 2 கேள்வி நல்லா படித்தா தெரியும். அப்படின்றக்கப்ப இந்த 9th 10th மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 6-7 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சயின்ஸ் தமிழ்நாடே தப்பு பண்ணும், அதனால் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. 11th ஹிஸ்ட்ரி, நம்மளோட ஏன்ஷியன் மிடிவல் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இதில் கவர் ஆகும். எத்திக்ஸ் வந்து நமக்கு யூனிட் 8 நிறைய பார்ட் கவர் ஆகும். திருக்குறள் இது இல்லாமல் நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க. அப்புறம் 12th ஹிஸ்ட்ரியில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கவர் ஆகும். சரிங்களா? எக்கனாமி பாலிட்டியில் நல்லாவே இருக்கும். இது ரொம்ப ஸ்டாண்டர்ட் அதிகமாக தான் இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் படிங்க. சரிங்களா? இல்லைனா கொஸ்டின் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் பேங்க் வாங்கிக்கோங்க. சுறா, சக்தி, ஏதாவது ஒரு கொஸ்டின் பேங்க் வாங்கி அதை ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக வந்து இதில் வந்து அதான் 1:1 இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறதுங்க, ஃபாலோ பண்ணது. சரிங்களா? என்னென்னா 1 மணி நேரம் நான் வந்து படித்தேன் அப்படின்னா 1 மணி நேரம் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்ப்பேன். இப்போ ஜென்ரல் தமிழும் அதே தான், 1:1 தான். நீங்கள் 1 மணி நேரம் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிச்சிங்கன்னா 1 மணி நேரம் தமிழ் படிங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். 1 மணி நேரம் தமிழ், 1 மணி நேரம் ஜிஎஸ். ஏன்னா 100 மார்க் அதிலேருந்து கேட்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி
1 மணி நேரம் நீங்கள் படிச்சிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். ஒரு 200 கொஸ்டின் 300 கொஸ்டின் நீங்கள் படித்ததை சால்வ் பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் கைட் நிறையா இருக்குது, இன்ஸ்டியூட்டோட கைட் நிறையா இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் டிஎன்பிசி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஃப்பும் உங்களுடைய ஃபோனில் இருக்குது. அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். இருக்கக்கூடியதை கரெக்டாக ஒரு ஃபோல்டரில் ஃபைல் மேனேஜரில் போட்டு இதுதான் சயின்ஸ், இதுதான் சோஷியல் சயின்ஸ், இதுதான் நான் படிக்க போகிறேன் அப்படின்றத டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக உங்களுடைய ஒரு ஒழுக்கவியல் சார்ந்தது தான் இது. நீங்கள் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வச்சே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ தமிழ் ரொம்ப முக்கியங்க. 6th to 10th தமிழ் கண்டிப்பாக படிக்கணும். இதில் 9th 10th கண்டிப்பாக நல்ல டீட்டெயிலாக படிக்கணும். 11th 12th சம் பார்ட்ஸ் படிக்கணும். ஓல்டு புக்கும் படிக்கணுமானா ஓல்டு புக்கும் நம்ம படிக்கணும். முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் படித்த போதும் எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. எகைன் இதுக்கும் கொஸ்டின் பேங்க் தான். சரிங்களா? ஒரு 15,000 கேள்வி 18,000 கேள்வி அப்படின்லாம் கொஸ்டின் பேங்க் போட்டிருக்காங்க. காஸ்ட்டு தான். சரிங்களா? 700 800 அப்படின்றதெல்லாம் ஆகுது. அதெல்லாம் பாதரே பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வேலை வரப்போகுது, வேலைக்கு அப்புறம் நீங்கள் நிறையா சம்பாதிக்க போகிறீங்க. இல்லை நான் ஏற்கனவே இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட், அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா புதுசாக வாங்கிக்கோங்க. இப்போ உட்காந்து எந்த ரிசர்ச்சும் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ உங்களோட வேலை முழு நேரமும் படிக்கிறது தான். இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ கொஷின் வருது, அப்போ இதை நான் விட்டுறேன், அதை நான் அப்படிலாம் இல்லை. பிளைண்டாக நீங்கள் படிங்க. 6வது ஒரே நாளில் படிச்சிடலாம். படிச்சுட்டு அப்படியே நீங்கள் எடுத்து அந்த கொஷின் அட்டன் பண்ணி பாருங்கள். தெரியாத கொஷினுக்கு மார்க் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். அடுத்த டைம் படிக்கிறப்ப அந்த மார்க் பண்ணதை மட்டும் படித்தா போதும், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ ஸோ இதுதான் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறதுங்க பழையத்தில். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரொம்ப ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் என்னென்னா ஹார்ட் ஒர்க் அப்படின்றது கண்டிப்பாக நான் இனிஷியலாக போட்டிருந்தேன். சரிங்களா? அதே மாதிரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா 4 டைம் குரூப் 2ல் ஒரு டாப் 100 ரேங்க்கில் வந்தாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக வேலை வாங்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உட்காந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிக்கிறீங்க, அதுலேருந்து 2 கொஸ்டின் கூட வராது. எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போட்ட இந்த பப்ளிகேஷன்ஸ் இருக்கும் நிறையா, நவம்பர் டிசம்பர் அப்படின்ட்டு ஒன்று 60 பேஜ் 70 பேஜ் அப்படின்ட்டு இருக்கும். அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி அதை மட்டும் படிங்க, வேறு எதுவும் படிக்க வேண்டாம். அதே மாதிரி தேர்வு பெட்டகத்தில் உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சூஸ் த பெஸ்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு 200 கேள்வி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, இல்லை 100 கொடுத்துருப்பாங்களா, அது மாதிரி இருக்கும். இன்ஸ்டியூட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கும். சரிங்களா? அதை டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதில் நம்ம படித்ததுலேருந்து தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ட்டு 2021 நடந்ததெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப நேரம் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நீங்கள் செலவு பண்ணாதீங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னா பாலிட்டி, யூனிட் 8, ஐஎன்எம், மேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஃபஸ்ட்டு நல்லா டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மன நிறைவு வந்துடும். ஓகே, நம்ம ஓரளவு படிச்சிட்டோம் அப்படின்ட்டு. அது வந்துட்டாவே அடுத்தடுத்து உங்களுடைய அடுக்கில் நீங்கள் சேர்த்துட்டே போயிடலாம். ஓகே, நான் இது படிச்சிட்டேன் எல்லாமே ஓகே, நான் கம்ப்ளீட்டாக நமக்கு ஓரளவு ஸ்கூல் புக் நல்லா கவர் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ரா புக்கும் படிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு நிறைவு வந்துட்டாவே போதும், எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து மேக்ஸு யூஸ்வலாக மேக்ஸ் ரொம்ப சிரமமாக இருக்கும், மேக்ஸே எனக்கு வராது அப்படின்னு சொல்கிறவங்க மேக்ஸ் யூடியூப் சேனலில் ஏதாவது ஒரு ப்ராப்பரான சேனலில் டாபிக் வைஸ் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ என்னென்னா இப்போ HCF அப்படின்னா HCFக்கு மொத்தம் ஒரு 20 மாடல் அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? 20 கூட இருக்காது, ஒரு 10 மாடல் தான் இருக்கும். ஸோ என்னென்னா ஒரு நாளைக்கு 10 மாடல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுவும் உங்களுக்கு நெட்டில் எல்லாமே கிடைக்குதுங்க. சரிங்களா? டெலகிராமில், வாட்ஸ்அப்பில் எல்லாமே கிடைக்குது. டாபிக் வைஸு ரொம்ப நீட்டாக எடுத்து போடுறவங்க இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அதான் என்னென்னா இதெல்லாம் எனக்கு லிங்க் கொடுங்க அப்படின்னா நீங்கள் இதில் இறங்கிட்டீங்கன்னாவே உங்களை தேடி அதெல்லாமே வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதெல்லாமே கிடச்சிடும். நான் ஒரு கூகுள் ட்ரைவ் ஒன்று இருக்குது, அதில் ஓரளவு எல்லா விஷயங்கள்லாம் போட்டு வச்சுருக்கேன். நான் அது லிங்க்கில் கூட தரேன், நீங்கள் அதையும் கூட போய் பாருங்கங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்னென்னா இப்போ ஒரு நாளைக்கு 10 சம் அப்படின்றத போடுங்க. 2 நாள்லேயே ஒரு சாப்டர் நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? மொத்தம் நமக்கு இருக்கிறதே ஒரு 12-13 சாப்டர் தான் இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நம்ம ஒரு 30 நாள் 35 நாள், ஒரு அதிகபட்சமாக ஒரு 40 நாளில் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்மளால் மேக்ஸை போட முடியும். ஒரு நாளைக்கு 10 சம்மு தான் போடுறீங்க, அதிகமாகலாம் போடல. அதே மாதிரி யூனிட் 8 ரொம்ப முக்கியம். அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க. திருக்குறள் பார்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நல்லா படிங்க. திருக்குறளுக்கும் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது, அதை சால்வ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்ட்டு கடைசி 3 வருஷமாக நடந்த திருக்குறள் ரிலேட்டட் கொஸ்டின் கூட பிடிஎஃபாக இருந்தது, அதுவும் நான் முடிஞ்ச போடுறேங்க. அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம். ஏதாவது ஸ்டாண்டர்டான புக் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஏதாவது இருக்கும்,
நிறையா இருக்கும். அந்த டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் போட்டிருப்பாங்க, யூனிட் 8க்கு வெற்றியில் போட்டிருப்பாங்க, சுரேஷ் அகாடமியில் போட்டிருப்பாங்க. இது மாதிரியான புக் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா எல்லாமே இப்போ ஸ்கேன் பண்ண காப்பியே வந்து நெட்டில் இருக்குங்க. அதை நீங்கள் பார்த்து படிச்சிட்டிங்கனாவே போதும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை நம்ம பண்ணாவே ரொம்ப சூப்பராக நல்ல மார்க் எடுக்க முடியும். இருக்கக்கூடிய 60 நாள் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஒரு வேலையை வாங்க முடியும். இப்போ நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த டாப்பர்ஸை நான் வந்து டெய்லியும் 16 மணி நேரம் படித்தேன், 18 மணி நேரம் படித்தேன் அப்படின்னு கதையை விடுவாங்க. அப்படிலாம் படிச்சே இருக்க மாட்டாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாதம் அது மாதிரி படிச்சிருப்பாங்க. ஒரு வருஷமாக ஒருத்தன் 16 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கிறான்னா கண்டிப்பாக அவன் யூபிஎஸ்சி டாப்பராக இருப்பான், எந்த மக்கா இருந்தாலும். சரிங்களா? ஸோ அப்படிலாம் யாராலையும் படிக்க முடியாது. எஃபெக்டிவாக ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்க முடியும். எக்ஸாம் கடைசியில் எல்லாருமே அந்த பயம் இருக்கும், டென்ஷன் இருக்கும், அதனால் நிறைய நேரம் படிப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கும் இப்போ இருக்குது. இந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு சர்வீஸை நம்மளால் வாங்க முடியும். உடனடியாக ஒரு வேலை கிடைக்கும். இப்போல்லாம் பாருங்கள், இவங்க டிஎன்பிசியில் நீங்கள் ஆர்டர் வாங்கின ஒரே மாதத்தில் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டுறாங்க. ஓகே, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்டாவது படிங்க. டூ அண்ட்ஸ் டோன்ட்ஸு. சரிங்களா? குறைஞ்சது 3 சப்ஜெக்டாவது படிங்க. ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட். தமிழ் கட்டாயம் அதில் இருக்கணும். மேக்ஸு ஆப்ஷனலாக நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் ஏதாவது ஒன்று நீங்கள் படிங்க. சரிங்களா? ஓகே, 6 நாள் படித்ததை ஒரு நாள் ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாமே எப்படின்னா எத்தனை டைம் நான் ரிவிஷன் பண்ணுறேன், எத்தனை டைம் நான் திருப்பி படிக்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இது 60 நாளில் நான் படிக்கணுன்னா நீங்கள் 1ஆவது நாள் படித்ததை ரிவிஷனே பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மறந்து போயிடும். சரிங்களா? நீங்கள் ஒரு சப்ஜெக்டே கூட படிக்காமல் போங்க, ஆனால் ரிவிஷன் பண்ணாமல் போயிடாதீங்க. ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம். கொஸ்டின் அண்ட் சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 300 MCQ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னாவே போதும். இருக்கக்கூடிய 60 நாள் 60 × 300 சரிங்களா? எவ்வளோ வருது? 6 3 18,000 கொஸ்டின் வருது. போதும், இதுக்கு மேலே நமக்கு கேட்க மாட்டாங்க. நாங்களாம் வந்து ஜென்ரல் தமிழ் படிக்கிறப்ப 2011 12 அப்படிலாம் படிக்கிறப்ப நான் குரூப் 1 மெயின்ஸுக்கு அப்போ படிச்சுட்டு இருந்தோம். சரிங்களா? குரூப் 2க்குன்ட்டு எதுவுமே படிக்கவே இல்லை. இந்த சுறாவோ சக்தியோ ஏதோ ஒரு புக்கு வாங்கி அதில் இருக்கக்கூடிய 25 மாடல் கொஸ்டின் இருந்தது. அதை மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு போனேன். சரிங்களா? ஸோ 90 கொஸ்டின்ஸ் போட்டாச்சு. ஜிஎஸ்சில் கொஞ்சம் அப்போ நல்லா பண்ணதுனால சர்வீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அது மாதிரி கிடையாது. காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அதனால் தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு 50-60 நாள் போதுங்க. முழு நேரமாக படிங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா குட் பண்ணிவிடுங்க, இல்லை லீவ் போட்டுருங்க. ஃபுல் டைமாக படித்தா மட்டும்தான் நம்ம இந்த ஷெடியூலை நம்மளால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். இல்லை வேலைக்கு போயிட்டு தான் நான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த டைமும் நீங்கள் படிப்பீங்க, அதுக்கு அடுத்த டைமும் படிப்பீங்க. ஸோ ஒரு டைமு தெளிவாக படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போயிடணுங்க. ஓகே, ஸோ அப்புறம் என்னென்னா இப்போ டீமாக நிறைய பேர் படிப்பாங்க. டீமாக படிக்காதீங்க, ஐசோலேட் பண்ணிக்கோங்க உங்களை. நாங்களாம் படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து பேசவே மாட்டார். சரிங்களா? பேசினா கூட டைவர்ட் ஆகிடுவார், டீவியேட் ஆகிடுவார் அப்படின்ட்டு பேசக்கூட மாட்டாங்க. அந்த ரூமே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். எந்நேரமும் அந்த ஒரு சென்னையில் படித்தப்போ அந்த பெடஸ்டல் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? படிப்பாங்க, படித்ததை அப்படியே தரையில் அப்படியே படுத்து தூங்குவாங்க, திருப்பி எழுந்து படிப்பாங்க, சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாயை திறப்பாங்க. ஸோ அது மாதிரியா இருந்தால் மட்டும்தான் இந்த 60 நாளில் உங்களால் வேலை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிகமாக வீடியோ பார்க்க வேணாம். சரிங்களா? யூடியூபராக இருந்துட்டு வீடியோ பார்க்க வேணாம்னா, யூடியூபராக இருந்து எல்லாம் வீடியோ பாருங்கள் அப்படின்லாம் சொல்கிற மாதிரிலாம் ஆள் இல்லைங்க. பயனோடு இருக்குமா அப்படின்றத பார்த்துக்குவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, கண்டென்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், ஆனால் 1 மணி நேரம் வீடியோ அப்படின்றத போடுறாங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு, சுயபெருமை பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு உதவாது. செல்ஃபாக மோட்டிவேட் ஆகுங்க. வெளியிலேருந்து ஒரு சோர்ஸ் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு எக்காரணத்தை கொண்டும் நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கணும். சரிங்களா? நீ யார் எனக்கு சொல்லித்தரத்துக்கு, நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டுருக்குறாங்க. அதை எஃபெக்டிவாக சொல்லித்தராங்களான்னா அப்படிலாம் கிடையாது. தமிழில் அது மாதிரி யூடியூபர்ஸ் நான் பெருசாக யாரையுமே பார்க்கவே இல்லை. சரிங்களா? இங்கிலீஷில் இருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அவங்க சொல்லித்தரப்ப எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருக்கும், ரொம்ப தெளிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அது மார்க்காக மாறவே மாறாது. ஸோ இதை கவனத்தில் கொண்டு படிங்க. கண்டிப்பாக வேலை கண்டிப்பாக வாங்கிடலாம். நன்றி.